ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் நல்லா சூடாக இருந்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு சேர்த்துக்க போகிறேன். நெய் உருகுனதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து குறைச்சிக்கோங்க. லோ ஃப்ளேமில் இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நம்ம நல்லா வறுத்துக்கணும். இந்த ஸ்பூனில் 5 ஸ்பூன் அளவுக்கு நான் பாசிப்பருப்பு ஃபுல்லாக எடுத்து தண்ணியில் ஒரு 2-3 முறை நல்லா அலசிட்டு தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பாசிப்பருப்பை இதில் சேர்த்துடுறேன். பாசிப்பருப்பை 1 நிமிஷம் வறுத்ததுக்கப்புறமா இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை ரவையை சேர்த்துக்க போகிறேன். மளிகை கடை, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் எல்லா இடத்துலையுமே விற்கிறாங்க கோதுமை ரவை. இந்த கோதுமை ரவை வந்து 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் மற்ற பொருளெல்லாம் அளந்து எடுத்துக்கணும். நான் வந்து இந்த கப்லேயே தான் மீதி எல்லா பொருளையும் அளந்துக்க போகிறேன். நான் எடுத்திருக்கிற கோதுமை ரவையோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராம் இருக்குது. இப்போது பாசிப்பருப்போடு சேர்த்து ரவையும் சேர்த்து நல்லா நான் வந்து வறுத்துக்க போகிறேன். தீ ஃபுல்லாக வைக்காமல் கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு ரவையையும் பாசிப்பருப்பையும் நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாசிப்பருப்பு ரவை ரெண்டையும் சேர்த்து நல்லா நான் வந்து வறுத்துக்கிட்டேன். தீ ஃபுல்லாக வச்சிட்டோம்னா தீஞ்சு போயிடும். அதனால் குறைவான தீயிலேயே வறுத்து எடுத்துக்கணும். இப்போ பாசிப்பருப்பையும் ரவையும் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். அதனால் தண்ணி சேர்த்துக்கிறேன். பாசிப்பருப்பும் ரவையும் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும். ஒரு 1/2 லிட்டர் பக்கமாக தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரவை எடுத்த அதே கப்பில் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். எந்த ஒரு ஸ்வீட் செய்கிறதா இருந்தாலும் ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்து தான் நம்ம செய்யணும். அதனால் உப்பு ஒரு சிட்டிகை சேர்த்துக்கிறேன். தண்ணி வந்து நல்லா தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. 4 கப்பு நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க, அப்போ நல்லா வெந்து வரும். ஒரு 4 இல்லை 5 கப்பு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிடுறேன். பாசிப்பருப்பு வேறு நம்ம சேர்த்துருக்கோம், அதனால் நல்லா வெந்து வரணும். ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். விசில் வெயிட் வந்து குறைஞ்சிருச்சு. நான் 5 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக சேர்த்துருக்கிறதுனால இலக்கமாக இல்லாமல் போயிடுச்சு. தண்ணி வந்து நான் 4 கப்பு சேர்த்ததுனால கரெக்டான இதில் வந்துருச்சு பாருங்கள். பாயசத்துக்கு கொஞ்சம் நல்லா இலக்கமாக இருந்தால் நல்லாயிருக்கும். நல்லா வெந்துருச்சு, ஆனால் ரொம்ப கெட்டியாக இருக்குது பாருங்கள். நீங்கள் ஒரு 5-6 கப்பு சேர்த்துக்கோங்க தண்ணி. கொஞ்சம் வெந்து கரெக்டாக இலக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பாசிப்பருப்பு, கோதுமை ரவை எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்தில் வெல்லத்தை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். ரவை எடுத்து அதே கப்பில் வெல்லத்தை வந்து சேர்த்துக்க போகிறேன். துருவி எடுத்து வச்சுருக்கேன் வெல்லத்தை. நல்லா ஸ்வீட்டாக இருந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும் பாயாசம். அதனால் 2 கப் அளவுக்கு நான் வெல்லத்தை துருவி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வேக வச்சு எடுத்துருக்கிற ரவை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாக இருக்குது. அதனால் தண்ணி வந்து இப்போ வெல்லம் கரைக்கும் போது நிறையா சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு பாயசம் எந்த அளவுக்கு கெட்டியாக வேணும், தண்ணியாக வேணுமோ பார்த்துக்கிட்டு அதுக்கேற்றது போல் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற ரவை கூட சேர்த்துக்கலாம். வெல்லத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தூசி கல்லெல்லாம் நிறையா இருக்கும். அதனால் முதல்ல வெல்லத்தை நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளை கரைசல் நல்லா கரைஞ்சிட்டு இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி வந்து கொஞ்சம் நான் வெள்ளை கரைசல் அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டேன். நல்லா வெள்ளை கரைசலை இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். நீங்கள் ரவையை வேக வச்சிங்க பார்த்தீங்களா, அதிலே நல்லா இலக்கமாக இருக்கிற மாதிரி இருந்தால் வெள்ளை கரைசலில் தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும். இந்த வெள்ளை கரைசல் பாத்திரத்தை எடுத்துட்டு நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற ரவை கூட இதை வடிகட்டிடலாம். ஒரு வடிகட்டி வச்சுட்டு நான் வடிகட்டிக்கிறேன். தூசி எல்லாம் இருக்கும், அதனால் வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே கலந்து கொடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் வெள்ளை கரைசல் இருக்குது, அதையும் சேர்த்துடுறேன். நல்லா கரண்டி வச்சு கலந்து கொடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த உருண்டைகளெல்லாம் இல்லாமல் நல்லா பாயசம் நல்லா குக் ஆகிட்டு வரும். இது கூடவே வந்து பசும்பால், காய வச்ச பால் வந்து 1/2 கப் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் பசும்பால் சேர்க்கறதுக்கு பதிலாக தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், அது உங்களோட விருப்பம்தான். வெல்லம் வந்து நல்லா டார்க்காக இருக்கிற வெல்லம் எடுத்திங்கன்னா பாயசம் நல்லா ரொம்ப டார்க் கலரில் கிடைக்கும், கலர்ஃபுல்லாக. இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்தால் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் பாயசம்.
இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நான் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கிறேன். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு தாளிப்பு கரண்டியில் 2-2.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா உருக்கிக்கலாம். நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா முந்திரி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்க அதை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். முந்திரி ஓரளவுக்கு வறுபட்டதும் திராட்சை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்க அதை சேர்த்துக்கிறேன். நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சதுக்கப்புறமா பாயாசத்தில் சேர்த்துக்கலாம். நல்லா 1 நிமிஷத்துக்கு குக் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த நெய்யில் பொரித்து வச்ச முந்திரி திராட்சையை வந்து நெய்யோடு சேர்த்து இதில் சேர்த்துடுறேன். நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் குக் ஆகட்டும். 1 நிமிஷம் தான் நான் வந்து குக் பண்ணியிருக்கேன். முந்திரி திராட்சை எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டேன். இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கணும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் பாயாசம் நல்லா மணமாக சூப்பராக இருக்கும். நல்லா சூடு ஆற பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா கெட்டி ஆகிடும், ஸ்பூனில் அள்ளி சாப்பிட்ற மாதிரி. அதனால் இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக பாயாசம் செஞ்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் குடிக்கிறதுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா நான் வந்து குக் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஹெல்த்தியாக நல்லா சூப்பராக நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணிட்டோம். நார்மலாக நம்ம ரவையில் செய்யாமல் கோதுமை ரவையில் செஞ்சுருக்கிறதுனால நல்ல ஹெல்த்தியான ஒரு பாயாசம் இது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து வெல்லம் தான் சேர்த்துருக்கோம், இனிப்புக்கு சர்க்கரை கூட சேர்க்கல. அதனால் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நீங்களும் உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி நல்ல ஹெல்த்தியான கோதுமை ரவை பாயாசம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.